ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சார்ட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இன்னைக்கு நான் இயர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் என்னோட டேப்லர் காலம். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா லைன் சார்ட் எடுக்க போகிறேன். ஸோ எப்போதுமே ஒரு இயர் பேஸ் பண்ணி க்ரோத் ஏதாவது மெஷர் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைன் சார்ட் தான் யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சார்ட்ஸ் இருக்குது. காலம், லைன், பை, பார், இப்படி இருக்குது. இதில் காலம்னா நம்ம மார்க் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோன்னா காலம் சார்ட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க பை சார்ட். ஒருத்தங்க ஒரு சேலரி வாங்குறாங்கன்னா அந்த சேலரியை எப்படி எப்படிலாம் டிவைட் பண்ணுறாங்க, ஃபுட்டுக்கு, ஹாபிக்கு, அது மாதிரி சேவிங்ஸ்க்கு அப்படி பிரித்து கொடுக்க போகிறோம். ஒரு ஆளை பற்றி வருதுன்னா நீங்கள் என்ன சொல்லணும், பை சார்ட் யூஸ் பண்ணலாம். இந்த பாருங்கிறது காலமோட இன்னொரு ஆப்ஷன். ஸோ காலம் பார் ரெண்டுமே மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சார்ட்டுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. ஸோ இது அதாவது இயரை பேஸ் பண்ணி வந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணணும், லைன் சார்ட் யூஸ் பண்ணணும். இப்போ நான் சொல்ல போகிற கொடுக்க போகிற வீடியோவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எல்லா சார்ட்டுக்கும் காமன் தான். லைன் சார்ட் தான் சொல்ல போகிறேன். ஆனால் யூஸ் பண்ணுறது எல்லாமே எல்லா சார்ட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சார்ட் எடுத்தாலும் மற்ற இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே எல்லாத்துக்குமே என்னது காமன் தான். ஸோ என்ன பண்ணிக்கோங்க, முதல்ல சார்ட் போட முன்னாடி நம்ம என்ன டேபிள், இந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட்டில் சார்ட்டு, நான் லைன் இருக்கேன், லைன் எடுத்திருக்கேன். ஸோ இதில் டிசைன்ஸு இது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் சார்ட் எடுக்கிறேன். ஸோ சார்ட் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சார்ட் வந்துடும். ஜஸ்ட் சார்ட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த சார்ட்டில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ மெனு வரைக்கும் தான் இருக்கும். எப்போ நீங்கள் சார்ட்டை கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு டேப், சார்ட் ரூல்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு டேப் வரும். கீழே பார்த்தீங்கன்னா 3 மெனு இருக்கும். டிசைன், லேஅவுட், ஃபார்மேட். இது ஃபுல்லாமே என்னது, சார்ட்டோட டிசைன்ஸ் ஸ்டைலை மாற்றுறது தான். சார்ட் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்டைல்ஸ்லாம் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுனா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிசைன் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் கீழே வருது, இயர் சைடில் வருது. எனக்கு என்ன பண்ணணும், இயர் கீழே வரணும், நேம் சைடில். அப்போ தான் தெரியும் அவங்களோட க்ரோத் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே போனீங்கன்னா ஸ்விட்ச் ரோன் காலம் இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மாறிடும். ஸோ நேம் சைடில் வந்துடும், இயர் கீழே வரும். பார்த்தீங்கன்னா அகிலா எப்படி இருக்காங்க, அலமீர் எப்படி இருக்காங்க, இயர் 1 இயர் 2 நம்ம க்ரோத் எப்படி இருக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெஷர் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்விட்ச் கொடுத்து மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அடுத்து லேஅவுட். இப்போ சார்ட் பொறுத்தவரைக்கும் அந்த படத்துலேயே கொடுத்துருப்பாங்க, அந்த டிசைன்ஸ் இதே மாதிரி தான் நமக்கு வரப்போகுது. இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க என்ன வந்துடும், டைட்டிலும் ஆக்சஸும் வந்துடும். பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிசைன் மாற்றி என்ன பண்ணுவோம், சார்ட் டைட்டில் மட்டும் வந்து அந்த லைனுக்குன்னு எல்லாம் போயிடும். இப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம். இது கொடுத்தா என்ன பண்ணுது, அந்த லெஜன்ஸ் கீழே வருது. இப்படிலாம் லேஅவுட்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ டைட்டில் இருக்குது. டைட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி டைட்டில் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கர்சர் வந்துடும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் சைடில் இருக்கிறது. இப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணால் பண்ணி, சப்போஸ் எனக்கு ஆக்சஸ் வேண்டாம்னு என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம். கொடுத்ததுக்கப்புறம் மாற்றணும்னாலும் மாற்றிக்கலாம். சரி, எப்போ வெளில கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லேஅவுட்ஸ், இந்த மெனு போயிடும், சார்ட் ரூல்ஸ் போயிடும். கிளிக் பண்ணால் தான் அது அப்பியர் ஆகும். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம், லேஅவுட்டு. லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா சார்ட் டைட்டில் வந்து கொடுத்துட்டோம். இதே தான் ஆக்சஸ்னா சைடில் வருதுல அந்த டைட்டில். நீ சைடில் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஹரிசாண்டலாவோ வெர்டிகலாவோ கொடுக்கணும்னா டைட்டில் கொடுத்துக்கலாம். அப்புறம் கீழே கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி என்ன பண்ணுங்க, வெர்டிகலில் போய் கீழே கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணாங்க, இங்கே போய் ஹரிசாண்டலாக கொடுத்துருக்கேன். என்ன பண்ணுறேன், இங்கே நான் கொடுக்குறேன், இயர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ டைட்டிலுக்கு பிலோ, இப்போ இங்கே கீழே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சைடில் ஹரிசாண்டலா கீழே வரும், வெர்டிகல் தான் அந்த சைடில் வரும். இங்கே என்ன பண்ணுறேன், நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நீங்கள் இதை என்ன பண்ணிக்கோங்க, இந்த ட்ராக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க, தண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு மட்டும் எனக்கு இந்த ஸ்பேஸ் நிறையா இருக்கு நினச்சி என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஃபாண்ட்டை குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த சார்ட்டில் பண்ணிக்கலாம். இல்லை ஆக்சஸ் டைட்டிலே வேண்டாம் நினச்சா என்ன பண்ணிக்கலாம், நம்ம செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டா போயிடும். இப்படி பண்ணிக்கலாம். இது ஆக்சஸ் லேஅவுட்டில் இருக்கும். ஆக்சஸ் டைட்டில் ஹரிசாண்டல்னா கீழே, வெர்டிகல்னா சைடில் வர சைட்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹரிசாண்டலா வெர்டிகலா சைடில் டிசைன்ஸ் மாற்றணும் மாற்றிக்கலாம். ஸோ வெர்டிகல்ங்கிறது இந்த சைடில் வருது, ஹரிசாண்டல்ங்கிறது கீழே வருது. அடுத்து லெஜெண்ட். லெஜெண்ட்னா என்ன, இந்த சைடில் இருக்கல, இதான் லெஜெண்ட்டு. இந்த லெஜெண்டுக்கு நீங்கள் ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக எங்கே இருக்கணும், ரைட் சைடில் வந்துடும். இல்லை டாப்பில் லெஃப்ட்டில் அந்த பொசிஷனை மாற்றணும்னா மாற்றிக்கலாம். லெஃப்ட்டில் கொடுத்தா லெஃப்ட்டு கொடுத்தா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட்டுக்கு போயிடும். இப்படி என்ன பண்ணிக்கலாம், அந்த லெஜெண்டை பொசிஷன் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அடுத்து டேட்டா லேபிள்.
இப்போ இங்க டேபிள்ல நம்பர் இருக்கு, இங்க வந்து சார்ட் மட்டும் வந்திருக்கு. எனக்கு சார்ட்டுக்குள்ளே நம்பர் வேணும். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு பேர் தான் லேபிள். நீங்க கொடுத்துக்கலாம். சென்டர்னா இப்ப பிக்சர் பாத்தீங்கன்னாலே தெரியும், அங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். சென்டர்ல வந்துடும். லெஃப்ட், ரைட்டு, அபவ், பிலோ எங்க வேணாலும் கொடுத்துக்கலாம். சென்டர் கொடுக்குறேன். சென்டர்ல உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த டேட்டா நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் என்ன பண்ணும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்பியர் ஆகும், பாத்துக்கலாம். இது லேபிள். அது டேட்டா டேபிள். இப்போ டேபிள் தனியா இருக்கு, சார்ட் தனியா இருக்கு. எனக்கு சார்ட்டோட சேர்ந்து டேபிளும் வேணும்னா நீ என்ன பண்ணிக்கலாம், ஷோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டேபிளும் அப்பியர் ஆகும். ஸோ வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், எப்படி கொடுத்துக்கலாம். சார்ட்டை நீங்க என்ன பண்ணலாம், கொடுத்துட்டு பெருசா ஆக்கணும், ஆக்கி பார்க்கலாம். இது குட்டியா தான் இருக்கும் கிடையாது, பெருசாக ஆக்கி பார்க்கணும்னா என்ன பண்ணிக்கலாம். இதான் அந்த டேட்டா டேபிள். வேணாட்டி நன் கொடுத்து எல்லாத்தையுமே நன்னு ஆப்ஷன் இருக்கும். வேணாட்டி என்ன பண்ணிக்கலாம், நன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணிடும், போயிடும். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நன் இருக்கும். கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன பண்ணிடும், அது போயிடும். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க கிளிக் பண்ணியும் நீங்க என்ன பண்ண டைட்டில் வேணா நினைக்கிறப்ப என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி ரீட் பண்ணா என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா டைட்டில் போயிடும். இப்படி நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். அடுத்து ஆக்சஸ். ஆக்சஸ்ங்கிறது இந்த நம்ம லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைன் கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டா இருக்கு. இல்ல இந்த ஆக்சஸ் தௌசண்ட்ஸ்ல வேணும், மில்லியன்ஸ்ல வேணும். இது இப்போ நீங்க கொடுத்த நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவா என்ன பண்ணுவோம், நம்பர் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆயிரும். நம்ம மேக்ஸ்ல கிராஃப் போடுவாங்கல்ல, 5, 10 அப்படின்னா 20 தான் 5, 10 கொடுப்போம். 100 தான் 100, 200 அதே மாதிரி தான் டிஃபால்ட்டா வந்துடும். சப்போஸ் இல்ல எனக்கு நம்பர் மாத்தணும்னு நினைச்சா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆக்சஸை நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். இந்த இல்லையா தௌசண்ட்ஸோ மில்லியன்ஸோ கொடுத்தீங்கன்னா ஆக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மாறிடும். இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா ஆக்சுவலா இருக்கும். இஃப் யூ வாண்ட், வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஹரிசாண்டல், அது என்னது உங்களுக்கு வெர்டிக்கல் ஆக்சஸ். அடுத்து கிரிட் லைன்ஸ். கிரிட் லைன்ஸ்னா உள்ள இருக்கிற அந்த லைன்ஸ். ஸோ டிஃபால்ட்டா ஒரு லைன் இருக்கு, இல்ல எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் கொடுத்திக்கலாம். மைனர்னா மைனர் கிரிட் லைன்ஸ் வரும், உங்களுக்கு அப்பியர் ஆகும். அதே மாதிரி வெர்டிக்கல் லைன்ஸ் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், வெர்டிக்கல் லைன்ஸும் நீங்க கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க சார்ட்டுக்கு நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ நன் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே என்ன பண்ணி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போயிடும். வேணாட்டி என்ன பண்ணிக்கோ, நன் கொடுத்துக்கோங்க. இது சார்ட். அடுத்து பிளாட் ஏரியா. அந்த பிளாட் ஏரியா மட்டும் நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கலர் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். என்ன பண்ணுங்க, மோர் போய்க்கோங்க. போயிட்டீங்கன்னா இங்க நோ ஃபில்னு இருக்கு, சாலிட்ல ஒரு கலர் வந்துடும். இந்த கலர் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அங்க போய் இப்படி சேஞ்ச் பண்ணீங்கன்னா கலர் மாறும். இல்ல கிரேடியன்ட் கலர் வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், 1 கலரா 2 கலரா இதை நீங்க டைரக்ஷன் மாத்தி என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கலாம், கலரை மாத்திக்கலாம். பிக்சர்னா பிக்சரே நீங்க கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இந்த டெக்ஸ்டர் டிஃபால்ட்டா சிஸ்டம்ல இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா அந்த கலர்ஸ் வந்து இங்க மாறும். ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கோ அது அவங்களுக்கு அப்ளை ஆகும். இப்படி நீங்க என்ன பண்ணிக்கலாம், சார்ட்டுக்கு நீங்க அந்த பிளாட் ஏரியாக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்னது லே அவுட். அடுத்து என்னதுன்னா ஃபார்மட். ஃபார்மட்னா ஒன்றும் நம்ம வேர்ட்ல பண்ணுவோம்ல, அதே மாதிரிதான் இது சார்ட்டுக்கு தேவைப்படாது. வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். அங்க மட்டும் ஏறுதுன்னா அங்க மட்டும் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். சார்ட் ஃபுல்லா செலக்ட் பண்ண உங்களுக்கு என்ன பண்ணுவோம், சார்ட் ஃபுல்லா கலர் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மாறி வரும். பார்த்தீங்கன்னா எப்படி என்ன பண்ணிக்கலாம், தனியாக ஃபுல்லா கொடுத்துக்கலாம். எங்க வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க சார்ட்டுக்கு கலர் கொடுத்து டிசைன் மாற்றணும் என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். இது ஃபார்மட். நார்மலாவே சார்ட்டுக்கு டிசைன் எங்க இருக்கும்னா அந்த டிசைன்ல போனீங்கன்னாலே ஆக்சுவலா டிஃபால்ட்டா அவங்க நிறைய கொடுத்துருப்பாங்க. அது தேவை, அதுக்கு மீறி வேணும்னா நீங்க அங்க போய் மாத்திக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கும், நீங்க கொடுத்த என்ன உங்க சார்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிசைனோட அதுவே சம் டிஃபால்ட் கொடுத்துருக்காங்க, சிஸ்டம்லேயே இருக்கும். இதை நீங்க மாத்தணும்னா மாத்திக்கலாம். இப்ப எல்லாம் முடிச்சிட்டோம். எனக்கு சார்ட் என்ன பண்ணணும், தனியா ஒரு இடத்துக்கு வேணும். தனியா ஒரு இடத்துல என்ன பண்ணணும், சார்ட்டை மட்டும் தனியா ஒரு ஷீட் மாதிரி கொண்டு வரணும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, மூவ் சார்ட் கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா கேட்கும் நியூ சார்ட் எங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. ஸோ நியூ ஷீட்ல சார்ட் ஒன்று வேணும், நான் கொடுத்துருக்கேன். ஓகே பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம், தனியா சார்ட் ஒரு ஷீட்டுக்கு வந்துடும். இப்போ நீ பிரிண்ட் எடுத்தீங்கன்னா இன்னும் பாக்குறதுக்கு யாருக்கோ காமிக்க போறீங்க, கிளாஸ் எடுக்க போறீங்கன்னா என்ன பண்ணுவோம், காமிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதான் சார்ட். நம்ம பார்த்ததுல சார்ட் மட்டும்தான் வேற, மற்றபடி நம்ம யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ஆக்சஸ், டிசைன், லேஅவுட் எல்லாமே என்னது எல்லா சார்ட்டுக்கும் காமன் தான். நீங்க எந்த சார்ட் யூஸ் பண்ணாலும் சரி எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், இது எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா.